RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போ இவர் DMK ஃபைல் 1, DMK ஃபைல் 2, ADMK ஃபைல்னு இவர் எடுத்தார் இல்லையா, அந்த மாதிரி ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு அரவிந்த் மேனன் வந்து ஒரு ஃபைல்ஸை எடுக்கிறார். பணம் கொடுத்தது வந்து 3 லைன் வழியாக தான் அவர் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். 1 அவர் மனைவி அகிலா, 2 அவரோட மாமனார், 3வது அந்த மிஷினை இறக்குமதி பண்ணதுக்கும் பில்லு கிடையாது. உக்ரைன்லேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கும் பில்லு கிடையாது. அதுக்கான வங்கி டாக்குமெண்ட்ஸும் எதுவும் கிடையாது. தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா இந்த 4 மாநிலங்கள்லையும் சீட்டு நடத்துகிறார். இதை ஸ்மெல் பண்ணிவிட்டு இப்போ இன்கம் டேக்ஸ் இறங்கி விசாரிக்கிறாங்க. ஒரு தனி கட்சி ஆரம்பித்து அது பாஜகவுக்கு போட்டியாக கொங்கு ஜாதியை பேஸ் பண்ணி இவர் வரப்போகிறாரு. கவுண்டர்களில் யார் அப்படின்றதுக்காக தான் இவர் வந்து நிற்கிறாரு அப்படின்னு அரவிந்த் மேனனோட ரிப்போர்ட்டும் போகுது. இதுதான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பர்மிஷன் கொடுத்து நிர்மலா சீதாராமன் இறங்கினது தான் இந்த செந்தில் வீட்டில் ரெய்டு. நக்கீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்கு நக்கீரனின் முதன்மை சிறப்பு செய்தியாளர் திரு தாமோதரம் பிரகாஷ் அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரனின் மூத்த துணை ஆசிரியர் ஐயா தேசு கௌதமன் அவர்களே வணக்கம். நான் முதல்ல ஸ்ரீமதி அப்டேட்டுக்கு போகிறேன். ஸ்ரீமதி அப்டேட்டில் வந்து இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக சொல்லப்போனால் அந்த வழக்குக்கு வந்து அரசு இதுவரை முறையான பதிலை கொடுக்கவில்லை. சிசிடிவி ஃபுட்டேஜ் உட்பட பல ஆதாரங்களை ஸ்ரீமதியின் அம்மா சார்பில் பாப்பா மோகன் கேட்டிருக்கிறார். அவைகளின் முக்கியத்துவம் குறித்தும் ஆர்கியூ செய்திருக்கிறார். ஆனால் அவற்றை தருவதற்கு அரசு தரப்பு தயாராக இல்லை. இவர்களிடம் உண்மையை மறைப்பதற்கு எதுவும் இல்லை என்றால் இவர்கள் ஆதாரங்களை கோர்ட்டில் கொடுப்பார்கள். ஸ்ரீமதியை தற்கொலை என்கிறார்கள். அவள் தற்கொலை செய்து கொண்டாள் என்பதற்கான ஆதாரங்களை கோர்ட்டில் தர மறுக்கிறார்கள். அதனால் இதை கொலை என நாம் வாதிடுகிறோம். அந்த வாதிடல்தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலில்தான் ஸ்ரீமதியின் வழக்கு இருக்கிறது. அதே போல் பொள்ளாச்சி காமக்கொடூர வழக்கு, அந்த வழக்கில் முக்கியமாக குற்றம் சாட்டப்பட்ட அதிமுகவின் விஐபி ஒருவரது மகன், அவருடைய காம இச்சை தான் அந்த பொள்ளாச்சி காம கொடூரத்தையே உருவாக்கியது. அண்ணா அடிக்காதீங்கண்ணா, அண்ணா அடிக்காதீங்கண்ணா, பெல்ட்டில் அடிக்காதீங்கண்ணா என ஒரு பெண்ணின் கதறல் இந்த உலகத்தையே உலுக்கிய வீடியோ இன்று சிபிஐயின் விசாரணையில் இருக்கிறது. இந்நிலையில் அந்த காம கொடூரத்துக்கு பொறுப்பானவர் என குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றப்பத்திரிகையில் வரவில்லை. அவருக்கு திருமண ஏற்பாடுகள் மிகவும் இரகசியமாக நடந்து கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியான அந்த அதிமுக விஐபி சமீபத்தில் நடந்த பொதுக்குழுவில் கூட முன்வரிசையில் உட்கார வைக்கப்பட்டிருந்தார். அந்த விஐபியின் மகனுக்கு இப்பொழுது திருமணம். இதில் பாதிக்கப்பட்ட பல பெண்கள் கதறுகிறார்கள். அண்ணா, நாங்கள் சிதறுண்டு போயிருக்கிறோம், இவனுக்கு திருமணம் நடக்கிறதா என கதறல்கள் பொள்ளாச்சி முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பிரிட்டிஷார் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளாக நம்ம ஆட்சி செய்தார்கள். இப்போது அவங்கள்ட்டே போய் நான் அரசியல் கற்றுக்கிட்டு வந்து உங்களை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு இங்கேருந்து தமிழக பாஜக தலைவர் வந்து லண்டனுக்கே போனார், போய் அரசியல் கற்றுக்கிட்டு வந்திருக்கிறாரு. வந்ததுக்கப்புறம் அவரோட அரசியலில் பெரிய மாற்றங்கள் வந்திருக்குதா? அவரோட அரசியல் எந்த அளவுக்கு மாற்றமும் வரல. அவரை லண்டனுக்கு போய் நீங்கள் வந்து சர்வதேச அரசியல் பற்றின படிப்புக்கு அவரை சப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க பிஜேபி. அந்த சப்ஜெக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் இப்போ வெளியில் வந்திருக்கு. அரவிந்த் மேனன் அப்படின்னு ஒரு பிஜேபிக்காரர், அவர் வந்து தமிழக பாஜகவின் மேலிட தலைவர்களில் ஒருவர், மேலிட பொறுப்பாளர்கள்னு சொல்லுவாங்க. தமிழக பார்வையாளர் பொறுப்பாளர், அதில் ஒருத்தர் அவர். அந்த சுதாகர் ரெட்டி, அரவிந்த் மேனன் 2 பேர். அதில் வந்து அரவிந்த் மேனன் வந்து மத்திய பிரதேசத்தில் பாஜக வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டு வருது. அந்த மத்திய பிரதேசத்தில் இங்கே கேசவ விநாயகம் மாதிரி ஒரு ஸ்தாபன செயலாளராக, அதாவது ஆர்எஸ்எஸ் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் வந்து பாஜகவுக்கு நியமித்த
ஸ்தாபன செயலாளர்கள், ஸ்தாபனம்ன்றது ஆர்கனைசேஷன் செக்ரட்டரியாக இருந்தவர் இந்த அரவிந்த் மேனன் வந்து ஃபாரினுக்கு போகும்போது இவர் இங்கே வந்து பொறுப்பேற்கிறார். பொறுப்பேற்ற உடனே ஃபாரினுக்கு போகிறார் இல்லைங்களா, அப்போது வந்து ஒரு இடைக்கால குழு ஒன்று அமைக்கிறாங்க. எச் ராஜா தலைமையில். அந்த குழுவில் பலர் வந்து இணையணும்னு விருப்பப்படுறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட மாற்றுக் கட்சியிலிருந்து வந்த ஒரு நபர் கூட அந்த குழுவில் இல்லை. பாஜகவில் மாற்றுக் கட்சியிலிருந்து இணைந்தவர்கள் ஒரு நபர் கூட அந்த குழுவில் இல்லை. ஏன்னா அந்த குழுவை முழுக்க வடிவமைச்சது வந்து அரவிந்த் மேனன். ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் வர்ற நபரை தவிர யாரையுமே அவர் நம்ப மாட்டார். அப்படிப்பட்ட அரவிந்த் மேனன் தான் இவர் ஃபாரினுக்கு போனவுடனே இங்கே பொறுப்பாக போடுறாங்க. அப்போது இவரை ஃபாரினுக்கு அனுப்பியதே வந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ தான். இது வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநில தலைவரையும் ஒரு 4 மாதம் நீங்கள் வெளியில் போயிருங்க அப்படின்னு அனுப்பிச்சதே கிடையாது. இவராக அனுப்புகிறாங்க. அனுப்பின உடனே அரவிந்த் மேனன் பொறுப்பேற்ற உடனே அவர் பண்ணுற ஒர்க் என்னென்னா, வந்து தமிழகத்தில் என்ன வேலை செஞ்சார், எப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சார், கட்சியை வளர்க்குற சம்மந்தமாக என்னென்ன செஞ்சார், எவ்வளவு சம்பாதிச்சார், அதை எங்கெல்லாம் சேர்த்து வச்சார், யார் யாரோ இவரோட பினாமிகள் அப்படின்னு. இப்போ இவர் டிஎம்கே ஃபைல் 1, டிஎம்கே ஃபைல் 2, ஏடிஎம்கே ஃபைலுன்னு இவர் எடுத்தார் இல்லையா, அந்த மாதிரி ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு அரவிந்த் மேனன் வந்து ஒரு ஃபைல்ஸை எடுக்கிறார். அந்த ஃபைல்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. உதாரணத்துக்கு இப்போ ஆருத்ரான்னு ஒரு நிதி நிறுவன மோசடி, அந்த நிதி நிறுவன மோசடியை முழுக்க இவர் கையாளுறார். ரைட்டா? அதில் ஹரீஷ்னு ஒருத்தன் வரான். அந்த ஹரீஷ் வந்து முழுக்க அமர் பிரசாத் ரெட்டி ப்ளஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்போது டெல்லி மேலிடம் கூப்பிட்டு கேட்குது, ஏங்க இந்த மாதிரி மோசடி, பொதுமக்களிடம் மோசடி பண்ணவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு எப்படிங்க நீங்கள் தரீங்க அப்படின்னு கட்சியில் சேர்த்துக்கிட்டு. அப்போது சொல்கிறாரு, எனக்கு வேறு வழி இல்லைங்க, கட்சிக்கு நிறைய செலவாகுது, இப்போது அந்த பணத்தை சமாளிக்கிறதுக்கு வேறு வழி இல்லைங்க அப்படின்றாரு. ரவுடிகளை எல்லாரையும் கட்சியில் சேர்க்குறாங்க. ரவுடிகளை சேர்த்தாதாங்க கட்சி வளரும்னு பதில் போகுது இவர்கிட்டேருந்து. அப்போது இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவர் பண்ண ஒர்க்கில் முக்கியமான ஒர்க்கு செந்தில் பாலாஜியை சிறைக்கு அனுப்புனது. செந்தில் பாலாஜி மேலே வந்து அதிமுக பீரியடில் கண்டக்டர் டிரைவர் வேலை வாங்கி தர்றதுக்காக ஒரு மோசடி செஞ்சார்னு ஒரு எஃப்ஐஆர் இருக்குது. அது வந்து திமுக கொடுத்த புகாரில் எடப்பாடி பழனிசாமி போட்ட கேஸ் அது. அப்போது இவர் டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏவாக இருந்ததுனால போடப்பட்ட கேஸு. அந்த கேஸில் எஃப்ஐஆரை தூக்கி எடுக்கிறாங்க அமலாக்கத்துறை. அது சம்மந்தமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது இவர் நேரடியாக போய் அமித்ஷா கிட்ட உட்காந்துட்டு, செந்தில் பாலாஜியை நீங்கள் கைது செய்தால்தான் தமிழகத்தில் வந்து அரசியல் செய்ய முடியும்னு டிமாண்ட் பண்ணுறார். இவரோட டிமாண்டில் தான் பாதி புலனாய்வு நிலையிலிருந்து அந்த வழக்கை எஃப்ஐஆர் போட்டு அமலாக்கத்துறை வந்து அவசரமாக செந்தில் பாலாஜியை கைது பண்ணால் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஹார்ட் அட்டாக் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்து அவர் பண்ணக்கூடிய சூழ்நிலைமை வந்து அவருக்கு ஏற்படுது. அவர் தொடர்ந்து இது பண்ணி ஃபைட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைட் பண்ணி அவர் பெயிலுக்கு வராரு. பெயிலுக்கு வந்தப்புறம் இப்போ கூட அவர் வந்து மந்திரியாக பெயிலில் வந்த உடனே மந்திரி ஆகிட்டார். நீதிபதி கேள்வி கேட்குறாங்க. அதை வந்து அவரை நீக்கணும் அப்படின்னு மறுசீராய்வு மனுவும் போடுறாங்க. அந்த மனு வந்து இப்போது முந்தா நாள் ரத்தாயிடுச்சு. இப்படி ஆப்ரேஷன் செந்தில் பாலாஜியை பண்ண வந்து அந்த சாக்கா வச்சு தமிழகத்தில் இருக்க எல்லா தொழிலதிபரையும் மிரட்டுறார். உங்கள் மேலே அமலாக்கத்துறை வரும், உங்கள் மேலே இன்கம் டேக்ஸ் வரும், சிபிஐ வரும் அப்படின்னு மிரட்டுறாரு. அவங்கெல்லாம் வந்து காசை வந்து கொட்டுறாங்க இவர்கிட்ட. இவரோட சேர்ந்து ஒரு புரோக்கரும் இவர் பாணியிலேயே மிரட்டுறாரு. அவருக்கும் காசு நூற்றுக்கணக்கான கோடிகள் அவருக்கும் கொட்டுது. ரைட்டுங்களா? என்னதான் பண்ணுறாரு? எவ்வளோ நீங்கள் பணம் சேர்த்தாலும் கடைசியில் ஜெயலலிதா வந்து பெட்டில் 8க்கு 10 பெட்டில் 75 நாட்கள் படுத்து கிடந்து இதாக இறந்தாங்க. இதனால் உங்களுக்கு பணத்தை வந்து
லட்சக்கணக்கான கோடிகள் நீங்கள் சேர்க்கறதுனால ஒன்றும் வரப்போகிறதில்ல. ஆனால் அந்த வெறி வந்து யாரையும் விடுறதே இல்லை, பணம் சேர்க்குற வெறி. இப்போ இவர் இந்த மாதிரி பணம் வந்து மோடி கபடி லீக்னு ஒரு போட்டி நடத்துகிறார் அமர் பிரசாத் ரெட்டி, அதுலேயும் ஊழல் வருது. என் மண் என் மக்கள் யாத்திரைன்னு ஒரு யாத்திரை, அது வசூல் யாத்திரைன்ட்டு இவர் சிவி சண்முகமே சொன்னார். ஆமாம், அப்படி ஒரு விஷயம் என்பது நடக்குது. இது எல்லாத்தையும் அரவிந்த் மேனன் வந்து படம் பிடிக்கிறார், எல்லா தகவலையும் சேகரிக்கிறார், எல்லா தகவலையும் சேகரிக்கிறார். இதில் வந்து இவர் பணம் கொடுத்ததில் பணம் கொடுத்தது வந்து 3 லைன் வழியாக தான் அவர் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். 1 அவர் மனைவி அகிலா, 2 அவரோட மாமனார் மனைவியுடைய அப்பா அவர் மூலமாக, 3வது அவருடைய அக்கால் கணவர் சிவக்குமார். இந்த 3 குவார்ட்டரில் அதிகமாக போட்டிருக்காரு. அது இல்லாமல் மொத்தம் ஒரு 18 பேர் அதோட கனெக்டான ஆட்கள் வராங்க. அதில் முக்கியமான ஆள் வந்து செந்தில்குமார்னு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் யாருன்னா இவருடைய மச்சான் சிவக்குமார், அவரோட சேர்ந்து இவர் வந்து அரவக்குறிச்சி தேர்தலில் முதல்ல நிற்கும்போது பிஜேபி தரப்பில் கோடிக்கணக்கான ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அந்த கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து அண்ணாமலையார் பிரிக்ஸ் அப்படின்னு ஒரு செங்கல் சூளையை வந்து சிவக்குமாரும் செந்திலும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க, ரைட்டுங்களா? அது ஒரு அந்த சூளைக்கு செங்கல் தயாரிக்கிறதுக்கு உக்ரைன்லேருந்து மிஷின் டெவலப் பண்ணுறாங்க. ஒரு மணலாக நீங்கள் அமிச்சின்னா செங்கலாக அது வந்து டப்பு 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 டப்புன்னு லட்சக்கணக்கில் வந்து விழும். அந்த மாதிரி ஒரு மிஷின், மிகப்பெரிய பிரம்மாண்டமான மிஷின். அந்த மிஷினை இறக்குமதி பண்ணதுக்கும் பில்லு கிடையாது, உக்ரைன்லேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கும் பில்லு கிடையாது, அதுக்கான வங்கி டாக்குமெண்ட்ஸும் எதுவும் கிடையாது. அது இல்லாமல் இவர் வந்து கர்நாடக தேர்தல் பொறுப்பாளராக போகும்போது கர்நாடகத்தில் இந்த செந்தில்குமார் போய் சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கிறார். அவர் எங்கே போனாலும் சீட்டு கம்பெனி ஆரம்பிப்பார். கர்நாடகாவில் ஆரம்பிக்கப்பட்ட சீட்டு கம்பெனி வந்து கோடிக்கணக்கான, இப்போ ஒரு 10,000 ரூபா சீட்டு போடுவாங்க, நம்மலாம் ஒரு 10,000 ரூபா சீட்டு போடுவோம், இல்லை 1 லட்ச ரூபா சீட் போடுவோம், இல்லை கொஞ்சம் அதிகமான 10 லட்ச ரூபா கூட சீட்டு போடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இவங்க சீட்டு போடுற ரேஞ்சே 10 கோடி ரூபா. அப்போது தொழிலதிபர்கள்கிட்ட தான். இதுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் யார் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எங்ககிட்ட சீட்டு எடுத்தீங்கன்னா, சீட்டு போட்டிங்கன்னா, நீங்கள் எங்கள் ஃபைனான்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா உங்கள் மேலே இன்கம் டேக்ஸ் வராது, அமலாக்கத்துறை வராது. நாங்கள் தான் ஒவ்வொருத்தர் மேலேயும் இன்கம் டேக்ஸு அமலாக்கத்துறை வரும்னு சொல்லி நாங்கள் தான் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை ஒவ்வொரு தொழிலதிபர்கள்கிட்டையும் தமிழ்நாடு முழுக்க வசூல் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் கண்ணை சச்சா அவங்க பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எங்ககிட்டயே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டு முழுக்க வசூல். இந்த மாதிரி அவர் 10 கோடி ரூபாய் சீட்டு மட்டும் ஒரு 12 சீட்டு நடத்துகிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, இந்த 4 மாநிலங்கள்லேயும் சீட்டு நடத்துகிறார் யார், செந்தில். இதை ஸ்மெல் பண்ணிவிட்டு இப்போ இன்கம் டேக்ஸ் இறங்கி விசாரிக்கிறாங்க, இதெல்லாத்தையும் பிடிக்கிறாங்க. அந்த உக்ரைன்லேருந்து வந்த எந்திரம், சீட்டு, ஃபைனான்ஸு. இவர் வந்து ஒரு 8.5 கோடி ரூபாய்க்கு வந்து கோவையிலேருந்து நிலாம்பூர் போகிற ரோட்டில் வந்து ஃப்ளாட் வாங்கியிருக்கிறது, நிலம் வாங்கியிருக்கிறது. அப்போ அரவிந்த் மேனன் சொல்கிறத கேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து இவருக்கு எதிராக இறங்குதுங்க. சூப்பராக கேட்டிங்க, அதுதான் மேட்ரு, அதுதான் நியூஸே. அரவிந்த் மேனன் வந்து இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் அனுப்புகிறாரு டெல்லிக்கு அனுப்பின உடனே இதெல்லாம் வந்து டிஸ்கஷனுக்கு போகுது. டிஸ்கஷனில் யார் யார் உட்காரான்னா நிர்மலா சீதாராமன், அமித்ஷா எல்லாரும் உட்காராங்க. அதாவது போன பார்லிமெண்ட் தேர்தலில் இவர் வந்து 25 தொகுதிகள் நம்ம தனியாக ஜெயிப்போன்னு பிஜேபி மேலெடுத்த நம்ப வச்சு தான் அதிமுகவுடனான கூட்டணியை அதிமுக முறிக்கிற அளவுக்கு கொண்டு வந்தார். இவர் ஜெயலலிதாவை பற்றி தப்பாக பேசி நாங்கள் தான் வந்து முதல்வர் வேட்பாளர் தீர்மானிப்போம், எம்ஜிஆரையும் பேசி எல்லாத்தையும் இவர் பண்ணார். அப்போது அதிமுக வாக்குகளை கபலீகரம் பண்ணி நம்ம ஜெயிப்போம், நம்ம 2nd பிளேஸ்க்கு வரோம், அதிமுக 3rd பிளேஸ்க்கு போவோம் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரியே அதிமுக 7 இடங்களில் 3rd பிளேஸ்க்கு போச்சு. ஆனால் அதிமுக 20% வாக்குகளை வாங்கியிருக்கு இண்டிவிஜுவலாக. இவர் 18% வாக்குகளை வாங்கினதை இவர் சொல்கிறார், ரைட்டுங்களா? இவர் வந்து கோயம்புத்தூரில் நம்ம ஜெயிப்போம், 20 பார்லிமெண்ட் தொகுதிகளில் ஜெயிப்போம் அப்படின்னு இவர் சொன்னதை நம்பி தான் மோடி, அமித்ஷா எல்லோரும் வந்து இவருக்காக பிரச்சாரம் பண்ணாங்க.
ரோட் ஷோக்கள் நடத்துனாங்க. சென்னை, கோவை, மதுரை எல்லா இடத்துலையும் ரோட் ஷோக்கள்லாம் நடத்துனாங்க. ஆனால் 0/40 ரிசல்ட்டு. 40 தொகுதி யார் ஜெயிச்சது? திமுக ஜெயிச்சது. இவங்க எவ்வளோ? 0. அப்போ தான் இவரை ஃபாரினுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அரவிந்த் மேனன் வர்றார், இந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுக்கிறார். எடுத்துட்டு இவர் ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் ஆன உடனே ஒரிசாவில் ஒரு எம்பி சீட்டு காலியாகுது, ராஜ்யசபா எம்பி சீட். இவர் அங்கே போகிறார். அங்கே போயிட்டு எனக்கு அந்த எம்பி சீட்டு கொடுங்க, என்னை மத்திய மந்திரி ஆக்குங்க அப்படின்னு சொல்கிறார். முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரிசா இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் பிஜேபி பெல்ட். அது இவருக்குமே வந்து தமிழ்நாட்டில் நம்மளால் காலம் தள்ள முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். முருகன் வந்து மத்திய பிரதேசத்துலேருந்து ராஜ்யசபா எம்பிஐ மினிஸ்டர் ஆனார் இல்லையா, அந்த மாதிரி நானும் ஆகிறேன் அப்படின்னு தான் இவருடைய ட்ராவல். ஆனால் முருகன் மத்திய பிரதேசத்தில் ஆவதுன்றது வேற கதை. முருகன் வேணும்னு நினைக்கிறாங்க மோடியும் அமித்ஷாவும். ஆனால் அந்த அதே பேட்டர்னில் நான் போனோம் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. அதே பேட்டர்னில் நான் மத்திய மந்திரி ஆயிடுறேன் அப்படின்றாரு. அப்போ நான் தமிழ்நாட்டு அரசியலை விட்டு கூட நான் போயிடுறேன், நான் மத்திய மந்திரியாக உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து கருத்து சொல்கிறேன். அது வந்து பைண்ட் ஆகும், தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவுக்கு எஃபெக்ட் ஆகும், தமிழ்நாட்டுக்கும் எஃபெக்டும் பண்ணலாம், அதே நேரத்தில் மத்திய மந்திரி ஆயிடலாம் அப்படின்றது இவருடைய பிளான். அதை முடியாதுன்னு சொல்கிறாங்க பிஜேபி. அப்போது இவர் அங்கே வார்த்தையை விடுறார், இப்படி போச்சுன்னா நான் வந்து தனி கட்சியை ஆரம்பிச்சிட வேண்டியதான். யார்கிட்ட பேசுகிறாரு? சாதாரணமாக அவருக்கு நெருக்கமான ஆட்கள்கிட்ட பேசுகிறார். இது வந்து பாஜக மேலிடத்துக்கு போகுது. அரவிந்த் மேனன் தயார் பண்ண ரிப்போர்ட்லேயும் இவருடைய ஃபைனல் ஏம் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பித்து அது பாஜகவுக்கு போட்டியாக கொங்கு ஜாதியை பேஸ் பண்ணி இவர் வரப்போகிறாரு. ஏற்கனவே கொங்கு நாடுன்னு பிரிக்கணும்லாம் சொல்லியிருந்தாரு. ஆமாம், அதனால தான் இவர் வந்து செந்தில் பாலாஜியும் அடிக்கிறாரு, எடப்பாடியும் அடிக்கிறாரு. கவுண்டர்களில் யார் அப்படின்றதுக்காக தான் இவர் வந்து நிற்கிறாரு அப்படின்னு அரவிந்த் மேனனோட ரிப்போர்ட்டும் போகுது. அப்போது சார் நீங்கள் தனி கட்சிக்காக போகிறீங்க, அதனால தான் அதிமுகவை கூட்டணியிலேருந்து தூக்குனீங்களா? உங்களுடைய அந்த கவுண்டரில் யார் பெருசுன்றது தான் உங்களுக்கு போட்டியா? இதுதான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பர்மிஷன் கொடுத்து நிர்மலா சீதாராமன் இறங்கினது தான் இந்த செந்தில் வீட்டில் ரெய்டு. அவரோட நட்பு ஓட்டங்களில் வந்து ரெய்டு. இந்த செந்தில் வந்து பெரிய சீட்டு கம்பெனி நடத்துகிறார். கோடிக்கணக்கான ரூபா பணம் வந்து ரோல் ஆகிட்டுருக்கு. பல 100 கோடி ரூபா சீட்டு வந்து ரோல் ஆகிட்டுருக்கு. இவரோட பேக்ரவுண்டு விசாரித்தா ஒன்றுமே இல்லை, 0. எல்லாமே உடைய மச்சான் அசோக் குமாருடைய பணம். இது அசோக் குமாருக்கு எங்கேருந்து பணம்? அவரும் ஒன்றும் பெரிய பேக்ரவுண்டு உள்ளவர் இல்லை. அசோக் குமாருக்கு எங்கேருந்து பணம்? உடைய பணம், மிரட்டி சம்பாதிச்சு வந்த பணம். அந்த பணம் தான் அகிலா கிட்டேயும் போகுது, அகிலாவுடைய அப்பா கிட்டேயும் போகுது, இவர்கிட்டையும் போகுது. இந்த மாதிரி மொத்தம் ஒரு 18 பேர்கிட்ட, அமர் பிரசாத் ரெட்டி உட்பட 18 பேர்கிட்ட அண்ணாமலையுடைய பணம் போகுது. ஆனால் பாவம் வாடகை வீட்டில் இருக்கார். அதெல்லாம் நடிப்பு. வாடகை வீட்டில் இருப்பார், திரள் நிதி திரட்டுவாங்க. இது வந்து கஷ்டம், நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன்னுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ அண்ணா ஹசாரே மாதிரி தான். அண்ணா ஹசாரே இப்போ தேவேந்திர ஃபட்னவிஸை பார்த்து கையிட்டு கும்புறார் இல்லையா, ஒரு ஃபோட்டோ வெளியில் வந்திருக்கு. அந்த மாதிரி தான், எல்லாம் நடிப்பு தான். பிஜேபி ஆட்சியை கொண்டு வருவதற்காக காந்திய முறையில் போராடி உண்ணாவிரதம் இருந்தவர் தான் அண்ணா ஹசாரே. அண்ணா ஹசாரேயோட நடிப்பு எப்படியோ அதே மாதிரி தான் நடிப்பு. இதுவும் அண்ணா, இதுவும் அண்ணா. அது ஹசாரே, இது மலை, இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த வந்து ஃபுல்லாக ஸ்மெல் பண்ணி மொத்தம் 3 நாட்கள் ரெய்டு நடந்திருக்கு. இதில் ஆச்சரியம் என்னன்னா, பழனி கோவிலில் ஒரு பிரபல விபூதி விற்கிற குடும்பம் இருக்குது. அவங்க குடும்பத்து மேலே 3 மாதத்துக்கு முன்னாடி ரெய்டு போச்சு. அந்த குடும்பம் வந்து இவரோட ரிலேட் ஆகுது. என்ன மாதிரி? வியாபார தொடர்புகள் தான். அதில் ஒரு முக்கியமான தொடர்பு கேட்டால் நீங்கள் அதிர்ந்து போயிடுவீங்க. பழனி முருகன் இருக்கார்ல, முருகன் நவபாஷணம் இருக்குல்ல, நவபாஷணத்தை சுரண்டி ஸ்பெஷல் பூஜை நடத்தி கொடுத்துருக்காங்க, இன்னும் பலருக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்கள வந்து வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் அவங்களோட ஸ்கேனருக்கு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இப்படி அநியாயம் 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 அநியாயம், ரைட்டுங்களா? இப்படி இது வந்து போயிட்டுருக்கு. இதோட தொடர்ச்சியாக வந்து ஆக்ஷன் எடுப்பாங்களா? கண்டிப்பாக மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இப்போ அவர் வந்து
அதிமுகவோட கூட்டணி இருந்தால் பரவாயில்லை, அதை பாஜகவின் மேலிடம் முடிவு செய்யும்னு பெல்ட் அடிக்கிறார். எப்படி ஃபாரினில் இருக்கும்பொழுது, லண்டனில் இருக்கும்போது அதிமுகலாம் ஒரு கட்சியா, அதிமுகவுடைய ஓட்டு வங்கி வந்து 20% வர தேர்தலில் அது 16% குறைஞ்சிரும், இன்னும் அடுத்த தேர்தலில் சீமான் கட்சியோட சின்ன கட்சி ஆகிடும் அதிமுக அப்படின்னு சொன்னவர் தான் ரைட்டா. அந்த ரெட்டாரிக்லாம் இப்போ கிடையாது, இப்போ மாற்றிட்டார். அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் பரவாயில்லைன்னு. இப்போ அதிமுக என்ன பண்ணுது, அமித்ஷா மேலே அட்டாக் நடந்தால், அமித்ஷா அம்பேத்கரை பற்றி தவறாக பேசினார்ன்ற ஒரு விஷயம் வந்தாலும் கண்டுக்க மாட்டேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு ஒரு கோரிக்கை பெருசாக வந்தாலும் செயற்குழுவில் அதை கண்டுக்கல, அதை ஆதரிக்கிறாங்க. அது இல்லாமல் இன்டர்ன் வந்து ஒரு ஜட்ஜு வந்து பெரும்பான்மையானவர்களுக்கு தான் நீதி, சிறுபான்மையானவர்களுக்கு நீதி இல்லைன்னு சொன்னால் அதை எதிர்த்து இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டு போனால் அங்கேயும் இல்லை அதிமுக. ஸோ அதிமுக வந்து இப்படி போயிட்டுருக்கு. ஸோ அதிமுகவும் பாஜக உறவுக்கு இணங்கி வருது. அண்ணனும் பாஜக உறவு வந்து தப்பு இல்லைன்னு பேசுகிற அளவுக்கு நிலைமையை உருவாக்குனது யார்? அரவிந்த் மேனனோட ஆப்ரேஷன் தான் இங்கே இந்த அளவுக்கு வந்திருக்கு. பாஜக தலைவரை வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு இவங்க 2 பேரையும் வந்துட்டு சேர்த்து வைக்கிற வேலையை பார்க்குது. இதுதான் ஈரோடு கிழக்கு தேர்தலில் வரப்போகுது. ஈரோடு கிழக்கு தேர்தலில் விஜய்லாம் வந்து அதிமுகவை சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. அவர் இந்த தேர்தலை ஸ்கிப் பண்ண போகிறதா தான் நமக்கு இன்றைக்கி வரைக்கும் கிடைக்கக்கூடிய. அவர் வந்து சட்டமன்ற தேர்தலில் தான் இறங்க போகிறார். ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை வச்சு விஜயும் விடுதலை சிறுத்தைகளையும் தூக்கிட்டு வந்துட்டு அதிமுகவில் சேர்க்குற முயற்சியும் ஃபெயிலியரு. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இன்றைக்கி அனாதையாக நிற்கிறாரு, எந்த கட்சிக்கும் இல்லாமல். கடைசியாக அவர் பாஜகவுக்கு தான் போவார்னு சொல்கிறாங்க. எந்த கட்சியை சேர்ந்தாலும் வந்து அந்த கட்சியை வந்துட்டு ஒரு வழி பண்ணிடுவான்ட்டு பயப்படுறாங்க. ஒன்றுமே இல்லாமல் கையில் பேனா வச்சுக்கிட்டு, எழுதுறதுக்கு நோட்டு கூட இல்லாமல் வெறுமனே பேனா வச்சுக்கிட்டு ஒரு பில்டப் கொடுத்துட்டு லாட்டரி கொண்டு வருவதற்கான பில்டப்புக்காக இவர் பேசுகிறார் என நம்மெல்லாம் தொடர்ந்து நக்கீரன் உட்பட எல்லாரும் எதிர்த்ததோட விளைவு வந்து இப்போ எல்லாருமே ஆதவ் அர்ஜுன் ரெட்டி யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அது அவர் ஆதவ் அர்ஜுன் அப்படின்ற பேரை மட்டும் வச்சுக்கிட்டு ரெட்டியை மறைச்சிட்டு வந்தார். ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அப்படின்றத அவருடைய ஜாதிய பின்புலத்தோட விடுதலை சிறுத்தைகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த கூட்டணி முயற்சிகள்லாம் எதுவும் இல்லை. அதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக இதுதான் கூட்டணி. இந்த கூட்டணி தான் வரப்போகுது, ரைட்டா. விஜய் தனியாக நிற்பார், சீமான் தனியாக நிற்பார். அப்போ இது வரைக்கும் வந்து அதிமுக கிடைச்சிருந்த அந்த சிறுபான்மையினர் ஓட்டு பழையபடி வந்துட்டு பேக் அடிக்கும். இது வரைக்கும் அதிமுகவுக்கு சிறுபான்மையினர் என்றைக்குமே ஓட்டு போட்டதே கிடையாது. சீமான் சொல்கிற மாதிரி அல்லாஹு அக்பர் பேரை சொல்லி குறிப்பிட்றான் பார்த்தீங்களா, அது மாதிரி அதிமுகவுக்கு வந்து என்றைக்குமே சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்கவும் கிடைக்காது. அவங்க பிஜேபி கூட்டணியோடு தான் போய் சேரணும். பிஜேபி கூட்டணியும் அதைத்தான் விரும்புகிறது. 4 எம்எல்ஏவாக இருந்தது ஒரு 8 எம்எல்ஏவாக்கிக்கணும் அப்படின்றது தான் விரும்புது பிஜேபி கூட்டணி. அந்த கூட்டணிக்கு அப்படி தான் போகிறாங்க. திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. வேல்முருகன் என்பவரை தவிர பாக்கி எல்லாருமே இன்டாக்டாக இருக்காங்க திமுக கூட்டணியில். இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான். இந்த சூழலை அதிமுகவுக்கு சாதகமாக மாற்றுறதுக்கு தான் அரவிந்த் மேனனோட ரிப்போர்ட்டை கையில் எடுத்துக்கிட்டு வருமான வரித்துறையை இறக்கியிருக்கிறாங்க. இது இதோடு நிற்காது. இதுக்கு அடுத்தது இன்னும் உறவினர்கள், அவருடைய மாமனார், மனைவி, அமர் பிரசாத் ரெட்டி, இப்படி பாஞ்சிக்கிட்டே போகும். அதாவது இவர் வந்து ஒத்து வராமலே இருந்தால் கூட இல்லை, உண்மையிலே இவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது அவங்க கணக்கு போட ட்ரை பண்ணுறாங்க. எத்தனை 1000 கோடி இவர் அடித்தார்னு தெரியணும்ல. முழுசாக இவரை நம்பி விட்டுட்டோமே அப்படிங்கிறல அதெல்லாம் மிரண்டு போய் கிடக்குறாங்க. முழுசாக நம்பிட்டோமே, இவ்வளோ பெரிய அல்வா கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்திரிகை புரோக்கரு, இவருடைய நண்பர், இன்றைக்கும் அவர் சிறையில் இருக்காரு சொல்கிறாங்க. அவர் மட்டும் 100கணக்கான கோடி ரூபா அடிச்சிருக்கார், அவர் மட்டுமே. அப்போது எவ்வளோ அடிச்சிருப்பார், எத்தனை 1000 கோடி அடிச்சிருப்பார். ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயிக்காமல் 100கணக்கான கோடி, 1000கணக்கான கோடி. ஐடிவிங்கே 100கணக்கில் வச்சுருக்காராமே. யூடியூபே 100 யூடியூப் வச்சுருக்காரா, ரைட்டா. ஒரு யூடியூபுக்கு மாதம் 3.5 லட்ச ரூபா ஃபீட் பண்ண போகிறாராம்.
இதெல்லாம் அவருடைய பிளானு. வார் ரூம் 3 வார் ரூம், அதில் எப்படியும் ஒரு 3000 வார் ரூம் ஆட்கள் இருப்பாங்க. இப்படி நீங்கள் கற்பனையே பண்ண முடியாதுங்க. அவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு. அப்படின்றது தான் நம்ம சொல்லலை, அரவிந்த் மேனனோட ரிப்போர்ட்டு சொல்லுது. அரவிந்த் மேனன் வைத்த ஆப்பு. இதுதான் நம்மளுடைய சப்மிஷன். லண்டன் ரிட்டர்ன் அவரோட அரசியல் வந்து இனி எப்படி போகும், அவருக்கு எதிராக வந்து ஒன்றிய பாஜக வந்து எந்த அளவுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்துங்கிறத நல்லா உள்ள அலசி ஆராய்ந்து நிறைய விஷயங்களை, நிறைய தகவல்களை நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.